Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 மினிட் சார்ட்டில் ELLIOTT WAVE எப்படி அப்ளை பண்ணி ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி ELLIOTT WAVE பொறுத்தளவு ஹையர் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் வேவ் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் லோவர் டைம் ஃப்ரேமில் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். லைக் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ நான் கிரிப்டோ கரன்சி எடுத்திருக்கேன். மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி முடிஞ்சிட்டு ஒரு மைனர் கரெக்ஷன் நடந்துருக்கான். ஸோ இந்த மைனர் கரெக்ஷனில் தான் இப்போ நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ நான் லோவர் டைம் ஃப்ரேம் வரேன், ஒரு 50 மினிட் சார்ட் வரேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவு ப்ரீவியஸில் ஒரு நல்ல ஒரு zigzag பேட்டர்ன் முடிஞ்சிருக்கான். லைக் எந்த மாதிரினா 0 1 2 3 4 அண்ட் 5th வந்து உங்களுக்கு ட்ரங்கேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் 5th முடிஞ்சதுன்னா அடுத்து ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ ஏ பி தென் சியை பொறுத்தவரை இன்னும் மேலே போயிருக்கும். ஸோ சி இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அகெயின் ஒரு 5 ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ 0 1 2 3 4 5. ஸோ 535 ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஒரு zigzag கரெக்ஷன் முடிஞ்சது. ஸோ zigzag ஒரு 535 முடிஞ்சதுன்னா தென் ஒரு 3 புல்பேக் ஆர் ஒரு 5 இம்பல்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த புல்பேக் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ கரண்ட்லி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டயகனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ இந்த ஹைலேருந்து நான் அடுத்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லோவில் இருந்து அடுத்து ஒரு ஹையர் லோவெலாம் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வேவ் ஸ்டார்ட் ஆகுது 0 1 2 3 4 and 5. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இங்கேயும் 5 ஸ்ட்ரக்சர் டயகனல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. தென் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் கரெக்ஷன் நடந்திருக்கான். ஸோ ஏபிசி ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் 5-3 முடிஞ்சது புல் பேக் ரேலி நடக்கும். ஸோ அந்த புல் பேக் ரேலியை பொறுத்து சி வேவ் ஆர் உங்களுக்கு தேர்ட் வேவாக இருக்கும். ஸோ தேர்டை பொறுத்தல எப்போவுமே நல்ல ஒரு லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ அந்த லாங்கஸ்ட் வேவ் பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். அதர்வைஸ் இங்கே அல்டர்னேஷன் வேவ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அகெயின் மார்க்கெட் உங்களுக்கு 3 ஸ்ட்ரக்சராக முடிஞ்சு ஒரு சிம்பிள் 5 நடக்கலாம். லைக் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் 5 நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டபுள் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி லாங் போகலாம். ஸோ இந்த தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான டார்கெட்டை பொறுத்து 2 வகையாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஹைலேருந்து கரண்ட் லோக்கு நீங்கள் எடுத்து ஃபெபினாச்சி யூஸ் பண்ணலாம் ஆர் எக்ஸ்டென்ஷன் டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மேஜர் லெவல்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஹைலேருந்து கரண்ட் லோவுக்கு நான் ட்ராப் பண்ணுறேன். மார்க்கெட் உங்களுக்கு 50 ரேஞ்சில் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் லெவலான 61 நான் மார்க் பண்ணுறேன். தென் 78 மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் டார்கெட். எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டை பொறுத்தவரை எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் லோவில் இருந்து ஃபர்ஸ்ட் வேவுடைய ஹை தென் செகண்ட் வேவுடைய லோ. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பொறுத்தளவு நீங்கள் 61 ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் செகண்ட் டார்கெட்டை பொறுத்தளவு 100 ஃபிக்ஸ் பண்ணலாம். தேர்ட் டார்கெட்டை பொறுத்தவரை எப்போவுமே 1.61 டைம் வளரணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த டார்கெட் உங்களுக்கு மேஜர் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். தேர்டுக்கான எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.618. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்றேன். ஸோ நான் 100ஐயும் மென்ஷன் பண்ணுறேன். நான் 61ஐயும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரியை பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் பேசிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்குதோ ஸோ அப்போ உங்கள் என்ட்ரி போகலாம். இது உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரேடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாகவும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். லைக் எந்த மாதிரினா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி ப்ரீவியஸ் லோ எப்போ ரீச் ஆகுதோ ஸோ அப்போயும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஆர் செகண்ட் வேவுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு கரெக்டாக 61 திரும்புகிறான். ஸோ நான் 61 என்ட்ரி எடுத்தேன்னா என்னோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை பொறுத்தளவு ப்ரீவியஸ் லோவாக தான் இருக்கணும். டபுள் கரெக்ஷனை பொறுத்தவரை உங்கள் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஸோ மினிமம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது தான் கொஞ்சம் பெட்டர். ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கனால மினிமம் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். என்னோட டார்கெட்டை பொறுத்தளவு நான் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் யூஸ் பண்ணிக்கிறேன். 61 நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிறேன். டார்கெட்டை பொறுத்தளவு நான் மினிமம் டார்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.618 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடை மேலே கொண்டு போகலாம். இதே நீங்கள் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா இந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக போகலாம். அதாவது இந்த ஜோன் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.